மேகதூது அணை கட்டுவதற்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்து விட்டது, திமுக அரசு இதில் தோல்வியடைந்து விட்டது அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்கார். இப்போ இதே நிலைமை நீடித்தால் வருங்காலத்தில் தமிழ்நாடு பாலைவனமாகிவிடும் அப்படின்னு எடப்பாடி அறிக்கை விட்டிருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அன்புமணியை அந்த இதை விட்டு திமுக அரசு சரியாக இந்த பிரச்சனையை கையாளவில்லை அப்படின்னு அன்புமணி சொல்லியிருக்கார். அதனால் தமிழ்நாட்டில் பலருக்கும் பயம் வந்துச்சு. மேகதூது அணை கட்ட போகிறாங்களா? மேகதூது அணைன்னா என்னென்னா காவேரியில் குறுக்கு அணை. அவங்க என்ன சொல்கிறாங்க, காவேரியிலேருந்து தண்ணி எல்லாம் வெளியில் போகுது தமிழ்நாட்டுக்கெல்லாம், பெங்களூருக்கு எங்களுக்கு குடித நீர் பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் குறுக்க அணை கட்டி அந்த காவேரியில் வர்ற தண்ணீரெல்லாம் தேக்கி வச்சு பெங்களூர் குடிநீர் தேவைக்கு உபயோகப்படுத்த போகிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த அணையும் தன்னுடைய இயற்கை ஓட்டத்தை யாரும் தடுக்கக்கூடாது. அது இறைவனோடது. அணை ஒரு நதிங்கிறது இறைவன் இயற்கையாக கொடுத்த ஒரு வரம். அந்த போக்கை அந்த ஓட்டத்தை மனிதர்கள் யாரும் தடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நதிகள் பிரச்சனையில், தண்ணீர் பிரச்சனையில் தான் அந்த காலத்தில் பெரிய ராஜாக்கள்லாம் போர் தொடுத்து அணை கட்டுறதெல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அதனால் நதிகளின் போக்கை யாரும் தடை செய்யக்கூடாது. கர்நாடகமாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, நம்முடைய பொது கருத்து அதுதான். இயற்கை நீரோட்டத்தை அப்படியே தான் விடணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. இதில் கர்நாடகம் சுயநலமாக பெங்களூருக்கு எங்களுக்கு குடி தண்ணி வேணும் அப்படின்னு இந்த மேகதூது அணையை இடையில குறுக்க கட்ட போடுறேன் அப்படின்னு ஒரு இதை ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இன்று நேற்று ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. 2018க்கு முன்னாடியே இந்த பிரச்சனை இருக்குது. 2018 கர்நாடக அரசு மத்திய நதிநீர் ஆணையம் அப்படிங்கிற அமைப்பில், அது ஒரு கோர்ட்டு மாதிரி, மத்திய நதிநீர் ஆணையம், அங்கே போய் ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. எதுக்குன்னா, நாங்கள் மேகதூதில் குறுக்கே அணை கட்ட போகிறோம், மேகதூது அணை, அதுக்கு வரைவு படம் நாங்கள் ரெடி பண்ணணும், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் அப்படின்னாங்க. திட்ட வரைவு, அது எப்படி கட்டணுங்கிறத திட்டத்துக்கு வரைவு கட்ட போகிறோம்னு 2018 கேட்டு மத்திய நதிநீர் தீர்ப்பாணையம் அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. சரி தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 2018 அவங்க கொடுத்த அனுமதியை எதிர்த்து தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் போட்டாங்க. அதுதான் இப்போ தீர்ப்பு வந்தது. அந்த அப்பீலில் மேகதூது அணையை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு எடப்பாடி சொல்கிறபடி அந்த மாதிரி கொடுக்கலை. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, மேகதூது அணைக்கு திட்ட அறிக்கை தானப்பா தயார் பண்ணியிருக்காங்க கர்நாடகம், அதுக்குத்தானே அனுமதி கொடுத்துருக்காங்க மத்திய நதிநீர் ஆணையம். மத்திய நதிநீர் ஆணையம் அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலையே, வரைவு திட்டம் இது பண்ணுறதுக்கு தயாரிப்பதற்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. வரைவு திட்டத்திற்கு அனுமதி கொடுக்கலையே. அந்த வரைவு திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தா உடனே நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வாங்க, இப்போவே இதை கேட்குறது அவசியம் இல்லாததுன்னு டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. திமுகவில் இதை எடுத்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியலை. அதாவது நம்ம நடுநிலைமையாக தான் சொல்லணும். திமுகனா எந்த நிலைமையும் தாக்கணும்னு இல்லை. இது சட்ட பிரச்சனை. இதில் சுப்ரீம் கோர்ட்டு சொன்னது இப்போவே ஏன் வரீங்க, அந்த திட்ட அறிக்கை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நதிநீர் ஆணையம் நாங்கள் எல்லா மாநிலங்களையும் கலந்து பேசி நிபுணர்களெல்லாம் கலந்துட்டு தான் இதில் முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ கட்டுவதற்கான திட்ட அறிக்கைக்கு இன்னும் அனுமதி கிடைக்கல. அரசியல்வாதிகள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நதிநீருக்கு அணை கட்ட அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. அது தப்பான விஷயம். அதனால் இதில் இப்போ தான் அவங்க திட்ட அறிக்கை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாது, அவங்க அனுமதியும் கொடுக்கலை. திட்ட அறிக்கை தயாரிக்கத்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த திட்ட அறிக்கைக்கு நீதிமன்றம் மத்திய நதிநீர் ஆணையம் அனுமதி கொடுக்கல, க்ளீனாக சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம். அப்படி அனுமதி கொடுத்தாலும் நீங்கள் வாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, இதுக்காக நீங்கள் 177 டிஎம்சி தமிழ்நாடுக்கு கொடுக்கணும்ல ஒவ்வொரு வருஷமும் நதிநீர், காவிரி, அதை கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அதை கொடுக்கலன்னா உங்கள் மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கொண்டு வருவோன்னு உச்ச நீதிமன்றம் கர்நாடக அரசுக்கு சொல்லிட்டாங்க. ஆக இதில் நமக்கு இது எந்தவித இழப்பும் கிடையாது. இனிமேல் நடக்கப்போவது
என்ன. ஆனால் ஏற்கனவே 2018 இவங்க உச்ச நீதிமன்றத்தில் கர்நாடக அரசு நாங்கள் மேகதூது அணையை எங்கள் எல்லைக்குள்ளே தான் கட்ட போகிறோம்னு சொன்னாங்க. அதுக்கு எந்த கட்டுப்பாட்டையும் உச்ச நீதிமன்றம் விதிக்கவில்லை. அது ஒன்று தான் நமக்கு எதிரான விஷயம். அதனால் 177 டிஎம்சி வருஷம் கொடுக்கிறதே கர்நாடகம் நமக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்பதை உச்ச நீதிமன்றம் இதில் உறுதி செய்திருக்கிறது. ஒன்று, திட்ட அறிக்கை தானேப்பா தயார் பண்ணியிருக்காங்க. திட்ட அறிக்கை தயார் பண்ண தானேப்பா அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கைக்கு அனுமதி கொடுக்கல. அந்த அறிக்கைக்கு அனுமதி கொடுத்தால் நீங்கள் எங்கிட்ட வாங்கன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருப்பது அந்த அணையை கட்டுவதற்கு இன்னும் அனுமதி கொடுக்கவில்லைங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் மேகதூது அணையை குறுக்கு அணை கட்டுவது இன்று நேற்று பிரச்சனை அல்ல. அது இதே மாதிரி இந்த வேகத்தை 1972-73 காவேரிக்கு கபினி அணை அந்த குறுக்கணையெல்லாம் கட்டும்போது அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் அதை அனுமதி கொடுத்துட்டாருன்னா வழக்கு எதுவும் போடலை. இதே வேகத்தை அப்போ காட்டியிருந்த அந்த குறுக்கணைகளை கூட நம்ம தடுத்து நிறுத்தி இருக்கலாம். காவேரி என்பது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்காது அப்படிங்கிறது மேகதூது அணையோட நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அரசியல்வாதி ஆளுங்கட்சியும் புரியலை, எதிர்கட்சியும் புரியலை இந்த சுப்ரீம் கோர்ட்டு இதை பற்றி. இது ஒன்றும் நமக்கு எதிரான தீர்ப்பு அல்ல. இருந்தாலும் ஆபத்து எந்நேரமும் காத்திருக்கிறது. வருங்காலத்தில் இதை சரியான முறையில் அரசியல்வாதிகள் கையாள வேண்டும் என்பதுதான் நாம் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை.